வணக்கம். நான் திருநங்கை நல வாரிய உறுப்பினரா இருக்கிறேன். அதாவது நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயாவ பத்தி பேசணும்னாக்கா, இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பல திட்டங்கள செயல்படுத்திட்டு வராங்க. அதிலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா, திருநங்கைகளுக்கான பல முன்னேற்ற திட்டங்கள இன்னைக்கு இந்த தமிழ்நாடு செயல்படுத்திட்டு வருது. இந்த மாரி விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுக்கு இந்த திட்டங்கள் முன்னோடியா இருக்கு. அந்த மாரி விஷயங்கள இன்னைக்கு பண்ணிட்டு வராங்க. இந்த ஆட்சி அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாம் விட, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயுமே ஒரு திருநங்கைய மாநில திட்டக்குழுல உறுப்பினர்களா ஆக்குன பெருமை உலகத்திலயுமே எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இங்கதான் நடந்திருக்கு. அது நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயாவையே சாரும் அந்த பெருமையும். அதுக்கப்புறமா திருநங்கைகள் நலவாரியத்தை முடங்கி இருந்த நலவாரியத்தை திரும்பவும் மீண்டும் புதுப்பிச்சு அதுல 12 உறுப்பினர்களா இருந்ததை 13 உறுப்பினர்களா மாத்தினாங்க. அந்த 13 உறுப்பினர்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா 10 திருநங்கைகள், 2 திருநம்பிகள், ஒரு பெண் சைக்காட்ரிஸ்டா நலவாரியத்தை அமைச்சு எல்லார் முன்னாடி கொண்டு வந்தாங்க. திருநம்பிகளை நலவாரியத்துக்குள்ள கொண்டு வந்த பெருமையும் அதையும் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா தான் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்துக்கான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த இலவச பேருந்து பயண திட்டத்தை பெண்களுக்காக மட்டும் பண்ணணுமா, ஏன் திருநங்கைகளும் பயனடைய கூடாதான்ற மாதிரி நாங்க கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குமே அதுல விரிவுபடுத்தி அந்த திட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்காக மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த நீங்க பேச வந்திருக்கிறோம். ஆனா கடந்த பட்ஜெட்லயே திருநங்கைகளுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் சொல்லி எல்லாமே அரசே ஏற்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கலை கல்லூரிகள்லயுமே திருநங்கைகளுக்கு ஒரு சீட் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடர்லையுமே திருநங்கைகளுக்கான முன்னேற்ற பாதைகளுக்கு பல திட்டங்களை வழிவகுத்து அதை இப்படி அறிவிப்புகளா வெளியிடுறது மட்டும் இல்லாம அதை ஜிஓவாவே பாஸ் பண்றாங்க. அது இந்த நடைமுறையில கொண்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பல திருநங்கைகள் இதனால பயனடைறாங்க. அந்த வகையில இன்னைக்கு இப்போ நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல திருநங்கைகளை புதுமை பெண் திட்டத்தின் கீழே திருநங்கையிலையும் இணைச்சி விரிவுபடுத்திருக்காங்க அந்த திட்டத்தை. இதன் மூலியமா திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். படிக்கிறதுக்கு வர பிள்ளைங்க பொருளாதார ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பெத்தவங்களோட உதவி கூட இல்லாம வெளியில புறக்கணிக்கப்பட்டு வெளியில சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய திருநங்கை மக்களை கருத்துல வச்சு அவங்க எப்படி இதை முடிப்பாங்க, அப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை ஒவ்வொன்னா யோசிச்சு இன்னைக்கு செயல்படுத்திட்டு வர இந்த அரசு எல்லோருக்கும் எல்லாம்ன்ற ஒரு வார்த்தை வார்த்தையா மட்டும் இல்ல, செயலில் செஞ்சு காமிச்சிட்டு வராரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா அவர்கள். அந்த மாதிரி இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழே திருநங்கைகளை இன்னைக்கு இணைச்சிருக்கிறாங்க. எங்களை திருநங்கையில திருநங்கைன்னு முத பெயர் வச்சது கலைஞர் ஐயா தான். ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எங்களை மதிக்க மாட்டாங்க யாரும். திருநங்கைன்னு சொல்லவும் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் மதிப்பாகவும் இருக்குது. அப்புறம் எங்களுக்கு சிஎம் சார், இப்போ இருக்கிற சிஎம் சார் தான் எங்களுக்கு நலவாரி அமைச்சு கொடுத்தாரு. அந்த நலவாரி அமைச்சு கொடுக்கறதுலேருந்து எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டோ இல்லை ஒரு ஆதார் கார்டோ அந்த மாதிரி எங்களுக்கு நாங்களே இது பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் சிஎம் சார் தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிது. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ பெண்களுக்கான 1000 ரூபாய் உதவி தராங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் எங்களுக்காக யார் கொடுப்பாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. சிஎம் சார்ன்றதுனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மாதம் 1000 ரூபாய்ன்றதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ நான் விஸ்காம் படிச்சுட்டு இருந்தேன் மதுரையில். எனக்கு ஃபீஸ் ஜாஸ்தி இருக்குனால தான் அதை நான் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இங்கே ஏதாவது ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அது அவங்க இப்போ அது கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுமை பெண் திட்டத்தை மாதம் 1000 ரூபான்னு சொல்லி கொடுக்குறது எங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா டிரான்ஸ்ஜெண்டருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு முன்னோட்டமா திருநங்கைகளை இன்னைக்கு ஊர்காவல் படையில இணைக்கணும்ன்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரலாறு இது. ஏன்னா திருநங்கைகளுக்கான ஒரு வேலை வாய்ப்பு காலகாலம் நூற்றாண்டு காலங்களா ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்புக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்டோ பில்லோ இது வரைக்குமே கொண்டு வரல. ஆனா அப்படி ஒரு விஷயத்த இந்த தமிழ்நாட்டுல எங்க ஐயா முதல்வர் ஐயா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் இது வருங்காலத்துல திருநங்கைகளுக்கான கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடுக்கான வழிவகுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இது அமையுன்றதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது பல திருநங்கைகள், திருநம்பிகள், அதாவது திருநர் சமூகத்தை சார்ந்த எல்லாருக்குமே படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள விதையும் ஒரு
தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் தாம் பிள்ளைக்கு என்ன வேணும், பசிச்சா என்ன கொடுக்கணும், வலிச்சா என்ன மருந்து கொடுக்கணும், இல்ல அவங்க படிக்கணும்னாக்கா அவங்களுக்கு என்ன என்ன தேவைகள்ன்றத வந்து தாய்க்கும் தந்தைக்கும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தையாலேயே இந்த சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்படுற நாங்க இன்னைக்கு எங்களுக்கு தாயா தந்தையா இன்னைக்கு நாங்க நிறைய நிகழ்ச்சிகள்ல பாக்குறோம். முதல்வர் ஐயா போனார்னா அப்பா அப்பான்னு நிறைய மாணவ செல்வங்கள் வந்து கூப்பிடுறாங்க அவரை. அந்த மாதிரி எங்களுக்கு தாயாவும் இருக்கிறாரு தந்தையாவும் இருக்கிறாரு. எங்களுக்கு எங்க தாய் தந்தை எப்படி எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு யோசிச்சு பண்ணாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு எங்க முதல்வர் ஐயா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்களோட நன்றிகளை நான் இந்த இடத்துல மனப்பூர்வமா நாங்க இங்க தெரிவுபடுத்திக்கிறோம். போன வருஷம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து உயர்கல்விக்காக கல்வி கட்டணமோ விடுதி கட்டணமோ அரசே ஏற்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதுபடி நான் இந்த வருஷம் பயனடைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து இப்போ புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் இந்த வருஷம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பயனடைகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே படிக்கிறதுக்காக தயங்காதீங்க, யாருமே நம்மளுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க அப்படின்றது இதுவில் நம்மளுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா. எல்லாருமே முன்னாடி வந்து உங்களுடைய திறமைகளை காட்டி இந்த சமுதாயத்தில் நம்மளும் தலை நிமிர்ந்து வாழணுன்ட்டு வாழுங்க. உயர்கல்வி படிக்கும் திருநங்கைகளுக்கு உதவுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நான் பேரண்ட்ஸ் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். ஆனால் சிஎம் சார் எங்களுக்கு பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. படிக்க வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிஎம் சாருக்கு ஒரு மிக்க நன்றி. முன்னாடி உள்ள காலத்தோட இப்போ கொஞ்சம் நாங்கள் இது பாதுகாப்பாக தான் இருக்கோம். பெனிஃபிட்டாகவும் இருக்குது எங்களுக்கு. சார் ரொம்ப எங்களுக்கு திருநங்கைகளுக்குன்னு ஒரு இது முன்னுரிமை எடுத்து கொண்டு வராங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. நாங்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். நாங்களே எங்களை பார்த்துக்கிற மாதிரி சிஎம் சார் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு எந்த இதில் ஒரு படிப்பு செலவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முன்னாடி ஆட்சியோட இந்த ஆட்சியில் நிறைய எங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிட்டு வருது. நிறைய கிடைக்குது. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் இப்போ படிக்கிறாங்க, எல்லாம் ஒர்க் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த சார் வந்ததுலேருந்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிது. நிறைய விஷயம் எங்களுக்கு கிடைக்கிது. நிறைய சலுகைகள் கிடைக்கிது, நிறைய வேலை கிடைக்கிது, நிறைய படிக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது. அடுத்தடுத்து பாதுகாப்பாக நாங்கள் எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி வந்து வச்சுக்கிடுவோம். இது மூலிமா இன்னும் நிறைய சலுகைகள் கொடுக்கணும். இந்த சலுகை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து வேளாண் துறை சார்ந்த அறிக்கையை வந்து வெளியிடுற அன்னைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் முதல்வர் ஐயாவை பார்க்கறதுக்கு. அவ்வளோ ஒரு நெருக்கமான தருணத்தில் கூட வந்து முதல்வர் ஐயா வந்து வெளியில் வந்த உடனேயுமே எங்களுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்துருந்தாங்க. சந்திக்க போகும்போது எந்த ஒரு அலட்சியமும் இல்லாமல் எங்களை வந்து சந்திச்சு எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து அவர் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். இன்னும் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி எங்கள் கூட வந்த பிள்ளைங்க எல்லாமே இன்னைக்கு இந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தினால பயனடைஞ்சு இன்னைக்கு கல்லூரி படிப்பை படிக்கிறவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதுக்கும் மேலே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த அரசு உங்களுக்காக செய்ய தயாரா இருக்கு. நீங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் படிப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. கல்வியை நீங்க நல்லபடியா படிச்சு முடிக்கணும் அப்படின்றது இந்த சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே கல்வி தான். அந்த கல்வியை வந்து விட்டுறாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி அன்னைக்கே வந்து துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்க உதயநிதி அண்ணனையும் நாங்க போய் சந்திச்சோம். எப்பவுமே எங்களுக்குள்ள வந்து எங்க அண்ணனை போய் பார்த்தாலே எங்க வீட்டுக்கு நாங்க போக போறோம், எங்க கூட பிறந்தவரை போய் பார்க்க போறோன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ரொம்ப எளிமையானவர், மக்களுடைய மனசுல இருக்க குறைகளை வந்து உடனடியா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்டவர் தான் எங்க துணை முதலமைச்சர் எங்க அண்ணன் அவர்கள். அவரை போய் சந்திச்சப்போ அவரும் அதே தான் பண்ணாரு. எங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொன்னாரு. இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்பிக்கையோட இருங்க. நாங்க உங்களுக்காக என்னைக்குமே இந்த அரசும் சரி முதல்வர் ஐயாவும் சரி நானும் சரி உங்களுக்காக உறுதுணையா இருப்போம்னு சொல்லி எங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க சமுதாயத்தை மேலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணக்கூடிய இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். விடியல் அரசுன்னு சொல்லுவாங்க. விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்களை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய இந்த அரசு தான் விடியல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம்ன்றது சொல்லல்ல செயல். நன்றி.